வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி மாறுறாரு இல்லையா, அதற்கான பலன்கள். அதில் அவர் ஒரு 3 நட்சத்திரத்தின் வழியாக போவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அதுவும் நம்ம எப்போ சனி பயிற்சி பலன்களை எப்படி கொடுக்குறாரு, நம்ம ஜாதகப்படி எப்படி கொடுக்குறாருங்கிறதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மகர லக்னத்துக்கு சனி பயிற்சி என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மகரத்துக்கு சனி தான் லக்ன அதிபதி. இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பெருசாக பாதிப்பு அப்படின்றது எப்படி இருந்துன்னா, இப்போ நீங்கள் ஒரு மூளை உழைப்பு பண்ணுறீங்க, ஒரு கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஐடி லைனில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துருக்கும். அதாவது ஒர்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, என்வையான்மெண்ட் ஒர்க்கில் நம்ம சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிருப்தி தர்றதா இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம் ஒர்க் பண்ணும்போது சப்போர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி டிபெண்டிங் நேச்சரில் போக வேண்டி இருந்திருக்கும். அதனால் நம்ம பேசுகிறத சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே விலகி, குடும்ப உறவுகளில் இருந்த பகைகளெல்லாம் விலகி, ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறதுல எல்லாம் விலகி, கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் விலகி, அதிலிருந்து நிவர்த்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த சனி மாறுது. இப்போ உங்களுக்கு ஜாதகப்படி சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தா இந்த சனி பெயர்ச்சியை பாருங்க. அதர்வைஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம அப்படி ஒருவேளை நடக்கிறவங்களுக்கு இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு ஏப்ரல் 28 வரைக்கும் அந்த நட்சத்திரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அப்ப எடுத்த உடனே மகரத்துக்கு பிறந்த அத்தனை பேருக்குமே இம்மீடியட் எஃபெக்ட் 2ல இருந்து விலகிட மாட்டாரு. அதை எப்படி எடுக்கணும்னா, இப்ப நம்ம உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, அதுல உத்திராடம் 2ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் இம்மீடியட்டா எஃபெக்ட் கிடைக்கும். லக்ன புள்ளி உத்திராடம் 2ல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 2ல இருந்து 3க்கு சனி போகுதுன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த புள்ளிகளில் பிறக்கிறவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 28க்கு பின்னாலதான் சனி 3ஆம் பாவத்துக்குள்ள நுழையிறாரு. அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்திலே நுழையிறதுனால அந்த 3ஆம் இடம் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ற வலிமையை கொடுக்கும், ஒரு தகவல் தொடர்பு ஏற்படுத்திக்கிறது, சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது, ஒரு இடம் வைக்கல ரொம்ப நாளாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒப்பந்தம் போடலான்னு நினைக்கிறோம், அதெல்லாம் சக்ஸஸாக நடக்கும். அப்போ இடம் மாறுதலுக்கு சனி நல்ல ஒரு மாறுதல் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கணும். அது நம்ம சனி திசாபுத்தி அந்தரம் நடந்தால் நீங்கள் அந்த கணக்கை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம் 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2 பாதங்கள், இந்த 4 பாதங்கள்ல லக்னம் அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி இந்த ஏப்ரல் 28ல இருந்து தொடங்கி அவர் சனியினுடைய நட்சத்திரம் முழுக்க செல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த நன்மைகளை எல்லாம் தருவார். இப்ப நம்ம பிறந்ததே லக்ன புள்ளியே திருவோணம் 3, 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்களையும் பிறந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அது சனி எடுத்த உடனே 3க்கு போகலைன்னு அர்த்தம், 2லயே இருக்காருன்னு அர்த்தம். 1 வருஷம் கழிச்சு அது ரேவதி நட்சத்திரத்தை சனி எப்ப தொடுறாரோ அந்த காலகட்டம் தான் நமக்கு 3க்கு போறாருன்னு அர்த்தம். அது வரை 2ல இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப இந்த 2ல இந்த மாதிரி நட்சத்திர புள்ளியில பிறந்தவங்களுக்கு தொழிலை கொடுக்கறதும் பணத்தை கொடுக்கறதும் வேலையை கொடுக்கறதும் சனி தான். அப்படிப்பட்ட சனி வலுப்பெறதுனால உங்களுக்கு தொழில் பலம் பெறும், உத்தியோகத்துல அங்கீகாரம் கிடைக்கும், பண வரவு சேமிப்பு நல்லா இருக்கும். அப்ப இந்த கடைசி பகுதியில மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா திசா புத்தி அந்தரத்தோட மேட்ச் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு டைம் நமக்கு புத்தியோ அந்தரமோ சுழச்சமோ எத்தனை நாள் நடக்குதோ அத்தனை நாளுக்கு இந்த சனியினுடைய இம்பேக்ட் நம்மளுக்கு இருக்கும். இப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி நமக்கு தைரியமாகவும் நல்லதும் பண்ணும் பொழுது நாம பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்துல இப்ப கடைசி புள்ளியில பிறக்குறீங்கன்னு வைங்க, அதாவது இப்ப அவிட்டம் 1, 2, திருவோணத்துல 3, 4, இந்த 4 பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு புதன் உங்களுக்கு 3ஆம் பாவ புள்ளியா மாறிடுவாரு. அப்ப எப்ப புதன் நட்சத்திரத்தை ரேவதிய சனி டச் பண்றாரோ 1 வருஷம் 1.25 வருஷம் ஆயிரும். அப்பதான் நம்மளுக்கு 2ல இருந்து விலகி 3க்கு போறாருன்னு அர்த்தம். அப்பதான் 3ஆம் பாவ பலன்களை இன்க்ரீஸ் பண்ணி தருவார்.
கன்சல்டிங் ஆகட்டும், கமிஷன் துறையாகட்டும், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு அல்லது உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கெல்லாம் அப்பதான் அது நல்லா இருக்கும். அப்ப நம்ம லக்னத்துல புள்ளி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எந்த டிகிரியில பிறந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு தசாபுத்தி அந்தரத்துல சனி வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நமக்கு வந்து இந்த சனி வேற ஒரு நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப அப்படின்னா புதன் நட்சத்திரத்துக்கு போகுது அப்படின்னா, அந்த 3ஆம் பாவ சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் அந்த சனி வேலை செய்யும். அது சனி திசை நடக்கும்போது நீங்க அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லாம 2ல இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, பணத்துக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் சப்போர்ட் தான் பண்ணுது. அப்ப அது வந்து நல்லது பண்ணும். ஆனா அதே நேரத்துல 2ல சனி நல்ல சனியினுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை நல்லா டெவலப் பண்ணும். ஆனால் உறவுகள் சார்ந்து அல்லது குழந்தைகள் சார்ந்து நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன எஃபெக்டை கொடுக்கும். இப்ப கண்ணுல உபாதைகள் கொடுக்கறது, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பாத சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் இந்த கடைசி பகுதியில மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அப் டு 1 இயருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்துக்கு போகும்போது 1 இயர் கழிச்சு போகும்போது சால்வ் ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு திசாபுத்திகளை மெயினாக பேஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை பாருங்க, டெவலப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய லக்னத்துக்கு சனி வந்து உறவுகள் சார்ந்து நன்மை தரக்கூடியவர். இப்போ ரொம்ப நாளாக உறவுகளில் பிரச்சனை இருக்கு. அது குழந்தைகள் உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், சகோதர வகை கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்ட உறவுகளில் பிரச்சனையாகட்டும், அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட விதத்தில் சொத்து விவகாரங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அது சார்ந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது வந்து ஒரு தீர்வு வந்து அது வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ நம்ம பேர்லேயே ஏதாவது ஒரு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு, அது சொல்யூஷன் கிளியர் ஆகும். இப்போ கடன் தொல்லைகள் இருக்கு, அதை கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 2ஆம் பாவத்தில் வருமானத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நம்ம மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலேயே வலுப்பெற்று இருந்தால் மூளை விழுப்பு சார்ந்த பணிகளுக்கு அவர் நன்மை செய்கிறாருன்னு எடுத்துக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அவர் நன்மை செய்கிறாருன்னு எடுத்துக்கணும். அதே நம்ம மகர லக்னத்துல புள்ளிகளை பார்த்து நாம் முதல்லயே சொன்னபடி அந்த செக்ரிகேஷனை பண்ணிக்கணும். ஆரம்பத்துல புள்ளியில உங்களுக்கு உத்திராடம் 2ஆம் பாகத்துல பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி பயிற்சி உடனே எஃபெக்ட் காட்டுமோ இல்லையா, அதுக்கு அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் இந்த திருவோணத்திலேயோ அவிட்டத்திலேயோ பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி நகரம் தான் உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்குள்ள நுழையிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு பெயர்ச்சி அல்லது ஒரு கிரகத்தினுடைய பலாபலன் அப்படிங்கிறது எங்க இருக்கு, நம்ம பிறந்த நேர ஜாதகத்துல, நம்ம பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட ஜாதகத்துல, அதுவும் நம்முடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திரங்கள் ரீதியா கண்டுபிடிச்சு சனி நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கணும். இப்ப நம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்புல சனி வந்தா அவர் தொழிலை தருவாரு. 3, 7, 11 வந்தா அவர் உறவுக்கு தருவாரு. 4, 8, 12 வந்தா அவர் கஷ்டத்தை தருவார். இது மாதிரி எல்லாம் டீப்பா பார்த்து பலன் தெரிஞ்சா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.